திருக்கூட்டத்தார் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். நமது சென்ற கூட்டத்திலே ஆதாரங்களை பற்றி மேலெழுந்த வாரியாக பார்த்தோம். இதில் மூலாதாரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லியிருந்தேன். ஏன் இந்த மூலாதாரம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி வேதங்கள் சொல்லும் பொழுது, இந்த பிரபஞ்சம் என்பது தலைகீழாக கவிழ்த்து வைத்த ஒரு மரம் போல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வேர்பகுதி மேலும் கிளைப்பகுதிகள் கீழும் இருக்கிறதில்ல. இந்த கிளைப்பகுதிகளில் தான் எல்லா ஜீவராசிகளும் எப்படி மரங்களில் பறவை இனங்கள்லாம் கூடு கட்டி வாழ்கிறோம் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுறாங்க. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அதே அமைப்பு தான் நம்ம உடம்புலையும் இருக்குதுன்னு சொல்லுறாங்க. அப்போ நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன், அந்த மரத்தை தலைகீழாக கவிழ்த்து பார்த்திங்கன்னா அந்த கிளைகளில் எல்லா நட்சத்திர மண்டலங்கள் எல்லா மண்டலங்களும் அதில் வியாபித்திருக்கு. அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய வேற எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இப்போது நாம் பொதுவாக நம்ம சிந்திக்கிற பெரியவங்களாம் சொல்கிறத பார்த்தா எல்லா இதுக்கும் வானத்துக்கும் மேலே பரம்பொருள் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காண். நம்ம பிண்டத்துக்கு வந்துட்டோமா, நமக்கு மூலாதாரங்கிறது கீழே இருக்குது. மூலாதாரங்கிறது கீழே இருக்குது. அப்போது ஆணி வேறு அதுதான், ஆணி வேறு அதுதான் மூல ஆதாரம். இந்த உடம்பினுடைய இயக்கத்திற்கு, உயிர்க்கு, பஞ்சபூதங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேற இருக்கக்கூடியது மூலாதாரம். எப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய அமைப்பை நான் சொல்லுறேன். நீங்கள் குறிகளை நினைக்காதீங்க. குறிகளை நினச்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன குழப்பம் அந்த இடத்துல வரும். நீங்கள் இந்த குதத்தை நினச்சிக்கோங்க, மலவாயை நினச்சிக்கோங்க. மலவாய்க்கு ஏன் இந்த பக்கம் ஆண்குறி பக்கம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பின்னாண்ட போய் 2 அங்குலம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் குதத்திலிருந்து 2 அங்குலம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டரில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நீங்கள் முக்கோணத்தை தலைகீழாக வைங்க, முக்கோணத்தை தலைகீழாக வைங்க. வச்சிங்கன்னா அதனுடைய சென்டர் பகுதி நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் புடைப்பாக தெரியும். அதுதான் நம்மளுடைய உடம்பினுடைய மையப்பகுதி. அதுதான் நம்ம உடம்பினுடைய மையப்பகுதி. நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கு வசதியாக தான் நான் உங்களுக்கு அதை சொல்லுறேன். அப்போது நம்மளுடைய உடம்பினுடைய மையப்பகுதி எங்கே இருக்குது? நம்ம குதத்துக்கு மேலே 2 அங்குலத்தில் முக்கோணம் கீழே கவுத்தி வச்ச முக்கோணம் மாதிரியே இருக்குது. அதனுடைய சென்ட்ரு பகுதியில் 22 நரம்புகள் 22 நரம்புகள் அப்படியே சுருண்டு அதனுடைய மையத்தில் படுத்திருக்க பாம்பு மாதிரி இருக்குது. அதனால தான் அதுக்கு குண்டலினின்னு பேர். குண்டலினா பாம்பு படுத்திருக்க பகுதிக்கு பேர் குண்டலினி. சரி, இந்த குண்டலினிக்கு ஏன் சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு மரத்தினுடைய வேர் மேலே இருக்கோ அதே மாதிரி இந்த தேகத்துக்கு வேறு ஆணிவேர் கீழே தான் இருக்கு. ஒன்று இந்த மூலாதாரத்தில் இருந்து தான் இந்த தேகத்துக்கு தேவையான உஷ்ணங்கள் பெறப்படுது. அப்போ நம்ம தேகம் சில்லிட்டு போச்சுன்னா ஆத்மா இருக்காது. ஆத்மாங்கிறது என்ன? ஒரு நெருப்பு. நம்ம ஆத்மாங்கிறது என்ன? ஒரு நெருப்பு. அந்த சூடு நம்ம உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும். அப்போது உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடியது மூலாதாரம். ஒன்று உயிருக்கு மூலம் எது? மூலாதாரம். நான் விளக்காதை பின்னாண்ட சொல்லிட்டு வரேன். அடுத்தது தேகத்துக்கு. இந்த தேகங்கிறது பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டது. இந்த தேகங்கள் என்னது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். எப்படி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நிலன்னா என்ன? நம்ம பாடி. இது சந்திரனுடைய அம்சம், இருந்தாலும் நிலனுடைய அமைப்பு. அடுத்தது நெருப்பு, நிலம், நீர். அடுத்தது நெருப்பு. அடுத்தது காற்று. காற்றுங்கிறது நம்மளுடைய சுவாசம், வாசி. ஆகாயங்கிறது என்ன? நம்மளுடைய சகஸ்ரதலம். இந்த சகஸ்ரதலம் இல்லைன்னா எதுவும் இல்லை. அங்கே தான் இறைவன் வீட்டிருக்காருன்னு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது மூலாதாரங்கிறது உயிருக்கும் அதுதான் ஆதாரம், நம்மளுடைய உடம்புக்கும் அதுதான் ஆதாரம், பஞ்சபூதங்களுக்கும் அதுதான் ஆதாரம். அதனால் அது ரொம்ப முக்கியமானதே அதுதான். அதில் இருந்து தான் எல்லாமே. எப்படி பிரபஞ்சத்துக்கு பரம்பொருள் முக்கியமோ அதே மாதிரி இந்த பிண்டத்துக்கு மூலாதாரம் தான் முக்கியம்.
அவங்க ஒருத்தருக்கு தலையில் அடிபட்டுருச்சுன்னா தப்பிக்க முடியாது, பிழைக்க முடியாதுன்னு சொல்லுறாங்க. உண்மை இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அங்கே உயிர்ப்பினுடைய நிலையம் அங்கே இருக்குது. உயிர்ப்பினுடைய நிலையம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த உயிர்ப்புக்கே ஜீவனாக இருக்கக்கூடிய வெப்பநிலை இங்கே தான் இருக்குது. வெப்பமண்டலம் கீழே தான் இருக்குது. நீங்கள் அந்த கனெக்டை புரிஞ்சுக்கங்க. அதனால தான் என்ன சொல்லுறாங்கன்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை ஸ்பைனல் கார்டு வழியாக மேலே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று ரைட்டு. மூலாதாரத்தினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குண்டலினி சக்திங்கிறது இந்த பெண் ரூபமாக அதை சொல்கிறாங்க, வாழை சக்தின்னு சொல்லுறாங்க. ஏன் வாழை சக்தின்னு சொல்லுறாங்கன்னா, பெண் ரூபத்தை பேதமைப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் அதுதான் பேஸ். அதுதான் பேஸ். அதுதான் அந்த 16 கலைகளையும் அந்த தாயோட அம்சமாக தான் இருக்குது. இந்த கலைகள் அது இதுன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு சின்ன குழப்பங்கள் வரலாம். நீங்கள் இதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க போதும். ஆச்சுங்களா? அடுத்தது இந்த மூலாதாரத்தினுடைய அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பினுடைய இயக்கம். இயக்கத்துக்கு இது எப்படி துணை புரியுதுன்னா, மூலாதாரத்திலிருந்து தான் ஒவ்வொரு சக்தி, இந்த மேலே இருக்கக்கூடிய சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னா சக்கரம், இந்த 5 சக்கரங்களையும் தாங்கி பிடிக்கிறதே இதுதான். தாங்கி பிடிக்கிறதே இந்த மூலாதாரம் தான். ஏன்னா இதுக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. அப்போது இதுதான் அடித்தளம், பேஸாக இருக்கிறது. இது பாதிக்கப்பட்டால் இந்த 5 சக்கரங்களும் பாதிக்கப்படும். அதனால தான் இந்த மூலாதாரத்துக்கு இவ்வளோ சித்தர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க தெய்வம் அந்த வாழை சக்தியை அவ்வளவு தூரம் அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த தாய் தான் முக்கியம். இந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவ அந்த தாய் தான். அதனால தான் காகபுஜிண்டர் அந்த வாழை சக்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இருந்ததுனால தான் அவர் ஒவ்வொரு யுக காலங்களையும் அழியாமல் இருந்ததாக சொல்லுறாங்க. அப்போது நாம் தேகம் அழியாமல் இருக்கிறது, நான் சொல்கிறது இந்த ஸ்தூலத்தை அல்ல, சூட்சம தேகம். சூட்சம தேகங்கிறது என்னன்னா ஒளி தேகம். இதில் தான் நம்மளுடைய புத்தி, மனம், சித்தம், அகங்காரம் எல்லாமே அந்த சூட்சம தேகத்தில் தான் இருக்குது. அந்த சூட்சம தேகத்தில் தான் இருக்குது. அது ஒரு ஒளி தேகம். இப்போ இந்த தேகத்துக்கு எப்படி நாம் உணவுகளை கொடுத்து பண்ணுறோமோ அதே மாதிரி சந்திரனுடைய கிரணங்கள்னு சொல்கிறாங்க சித்தர்கள். சந்திரனுடைய கிரணங்கள்னால் என்ன? இடகலை. இடகலையில் சுவாசம் 16 பங்கு 12 பங்குன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதிகமாக வரக்கூடியது இந்த இடகலையில் தான். இதை குறையிறப்ப என்ன ஆகுன்னா அந்த சூட்சம தேகம் விண்ணப்படுங்கிறாங்க. அப்போது அது விண்ணப்படாமல் இருக்குன்னா நம்ம சுவாசம் கரெக்டாக நம்ம நடத்தணும். பிராணாயாமம்ங்கிறது என்னன்னா, இதை நடத்துறது மட்டும் இல்லை, இந்த உயிர் சக்தி வெளியே அதிகம் போகக்கூடாதுங்கிறாங்க. இப்போ ஹம்ங்கிறது உயிர் சக்தி, ஷம்ங்கிறது சிவன், அது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த சம் ஹம் அப்படிங்கிறத இது என்ன செய்யுதுன்னா, நாம் அந்த உச்சரித்து உள்ளார போகுது. அதாவது 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு நடத்துதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இதில் முதல் சுவாசம் விடிய காலையில் ஒரு 6 மணி சுமாருக்கு கீழே தான் ஆரம்பிக்குது. இதுக்கு எல்லாம் புக்கில் நான் கொண்டு வந்திருக்கேன். இது இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? விடியற் காலையில் கீழே தான் ஆரம்பிக்குது. கீழே ஆரம்பித்து அது என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே அப்படியே ஒவ்வொரு சக்கரமாக மேலே வருது. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? மூலாதார சக்கரத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது மூலாதாரம் தான். நம்மளுடைய இயக்கத்துக்கு, உயிர்க்கு, ஆதாரங்களுக்கு எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதுனால அது மூலாதாரம்னு சொல்லறாங்க. இதை நாம் கட்டாயம் நல்ல முறையில் யோசிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு தேவையான அந்த கனல் குறையாமல் பார்த்துக்கணும். குறையாமல் பார்த்துக்கிறதுனா எப்படி? நம்மளுடைய சுவாசத்தை தம்பனம் பண்ணணும், சரியான வழியில் தம்பனம் பண்ணணும். தம்பனம் பண்ணுறதுன்னா என்னன்னா, உள்ளே வர சுவாசத்தை வெளியே போகிற சுவாசத்தை விட அதிகரிக்கணும். அப்போ உள்ளே தங்கக்கூடியது அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு 12 பங்கு சுவாசம் நம்ம இழுக்கிறோம், ஒரு கணக்குக்காக சொல்லுறோம்.
4 பங்கு வெளியே போய் 8 பங்கு உள்ளார தங்கி இருந்தால் ஒரு மனிதன் 120 வருஷம் வாழ்வான்னு சொல்லறாங்க. 12 பங்கு காற்று உள்ளார போய் 8 பங்கு உள்ளார இருந்து 4 பங்கு மட்டும் நம்ம வெளியேற்றினோமா நம்மளுடைய ஆயுள் எவ்வளோங்கிறாங்க? 120 வருஷங்கிறாங்க. அதுக்குண்டான எவிடன்ஸோடு நான் கொண்டு வந்திருக்கேன், அதன்னு காட்டுறவங்க கிட்ட. ஏன் இதை